அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் நாலேஜில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ணது தான். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியன் அப்படின்னா ஹோமி பாபா அவர்கள். சர்ச்சைக்குரிய வங்காளதேச பெண் எழுத்தாளர் தஸ்லீமா நஸ்ரீனுக்கு அடைக்கலம் தந்த நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்பட்ட நாள் என்ன அப்படின்னா ஜனவரி 30, 1988. அலகாபாத்தில் ஹோம் ரூல் ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீ பால கங்காதர திலகர். USSR அது தானே உடைந்து போனது. அந்நாட்டில் அதிபராக இருந்தவர் யார் அப்படின்னா கார்ப்சேவ். உலகில் மிக நீளமான சுவர் அமைந்துள்ள நாடு சீனா. 1994 அக்டோபர் மாதம் திறந்து வைக்கப்பட்ட உலகின் உயரமான விமான நிலையம் அமைந்துள்ள இடம் திபெத். என்ரான் திட்டம் என்ரானுக்கும் மகாராஷ்டிராவிற்கும் இடையே கையெழுத்திட்ட போது அதிகாரத்தில் இருந்த கட்சி காங்கிரஸ். அமெரிக்கா செனட் ஃப்ரெஸ்லர் சட்டம் கொண்டு வரப்பட்டது எதற்காக அப்படின்னா பாகிஸ்தானிற்கு படை தளவாடங்களை விற்பதை தடுப்பதற்கு. தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பு எந்த குழுவினரால் முதலாவதாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு. 1962 இந்தியா மீது சீனா படையெடுத்ததற்கான காரணம் திபெத் மீது இந்திய இறையாண்மையை உரிமை கொண்டாடியது. 1979 இந்திய பிரதமராக பதவி வகித்தவர் யாருன்னா சரண் சிங். 1995 பிற்பகுதி எந்த நாட்டின் தலைமை அமைச்சர் படுகொலை செய்யப்பட்டார்னா இஸ்ரேல். மொகல் கார்டன் எங்குள்ளது அப்படின்னா டெல்லியில் உள்ளது. ராஜ்யசபாவின் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவது எப்போதுனா ஒவ்வொரு 2 ஆண்டிற்கு பிறகு. செப்டம்பர் 28, 1995 கையெழுத்து இடப்பட்ட சரித்திர வரலாறு மிக்க ஒப்பந்தம் எய்ட்ஜாக் ராபினுக்கும் அராபதிற்கும். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா கூற்று ஏ. 1935 சட்டத்தின் கூட்டாட்சி அமைப்பு செயல்படுத்தப்படவில்லை. காரணம் இந்திய சுதேச சிற்றரசுகள் கூட்டாட்சியில் சேர விரும்பவில்லை. ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆர் ஏவுக்கு சரியான விளக்கம். மிதவாத தேசிய இயக்கத்தின் கோரிக்கை எதற்காக அப்படின்னா சுதந்திரம் பெற வேண்டி. NCERT தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1961. 1857 புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என அழைத்தவர் யாருன்னா வீர சாவர்கர், அதாவது VT சாவர்கர். ஆதாரம் இதுக்கு வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்திலேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் இதுவை அனைத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முக்கியமாக வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை வந்து கண்ணியமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.